ஹாய் பிரைஸ் லார்ட். ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன நாள்? டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததை கிறிஸ்மஸா கொண்டாடுறோம்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததை வச்சு இந்த காலத்தையே ரெண்டா பிரிச்சாங்க தெரியுமா? கிமு கிபி கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு. எதுக்காக அதை பிரிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கணும்ல, ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கணும்ல அவர் மூலியமா. அதனாலதான் அந்த காலத்தையே ரெண்டா பிரிச்சிருப்பாங்கல்ல. இதனால என்னடா சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்களா? ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்ததுனால இந்த உலகத்தின் காலமே ரெண்டா பிரிஞ்சு. அதே மாதிரி இப்போ இந்த டைம்ல இந்த வேலையில உங்க இருதயத்துக்குள்ள ஏசப்பா பிறப்பாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் காலமும் ரெண்டா பிரியுங்க. என்னடா குழப்பற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஏசப்பா உங்க இருதயத்துல பிறந்தாருன்னா இதுவரைக்கும் நீங்க பட்ட வேதனை, இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானம், நிந்த பாவத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலைமையில இருந்தாலும் அவர் உங்க இருதயத்துல பிறப்பாரானால் உங்க வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் மாறுங்க. உங்க வாழ்க்கையிலும் எப்படி ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்தனால கிமு கிபின்னு உருவாச்சோ அதே மாதிரி ஏசப்பா உங்க வாழ்க்கையில பிறந்தாருன்னா உங்க வாழ்க்கையில கிமு கிபின்னு வருங்க. எப்படின்னா, கிறிஸ்து என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்பாக நான் ரொம்ப பொல்லாதவனா இருந்தேன், பாவியா இருந்தேன். ஆனா இப்போ ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வந்த பிறகு நான் எல்லாத்தையும் விட்டு சந்தோஷமா அவருக்காக அவரோடு வாழ்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கை. இது சும்மா சொல்லுங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கேன். நிச்சயமா அவர் உங்க இருதயத்துல பிறப்பானால் ஒரு மாற்றம் உண்டுங்க. கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ்ல ஏசப்பா உங்க இருதயத்துல கொண்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யுவர் ஹார்ட். பாய்.